அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்த்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இரு கிரகங்களும் அரசு துறையில் பணிபுரியும் ஜாதகர்களுக்கு சிறப்பான மாதம்தான் சொல்ல வேண்டும். அங்கே உங்களுக்கு தனிப்பட்ட வேலையாக இருந்தாலும் நல்ல கடின உழைப்பின் மூலம் பலன்களை பெறுவீர்கள். உங்கள் வேலையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இது உங்கள் மீதான மக்களின் அணுகுமுறையும் மக்களின் கவனத்தையும் அதிகரிக்கும். இது உங்கள் மூத்த அதிகாரிகள் பார்வையில் தெரியும். இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடும் மற்றும் வேலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் அதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். 7வது வீட்டில் இருக்கிற அதிபதி குரு 9ஆம் வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்ப்பார். உங்களுக்கு வணிகம் தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் பெறுவீர்கள். இந்த பயணங்கள் காரணமாக வணிகத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் இருப்பார். சனி கிரகம் வக்கர நிலையில் நீடிப்பதால் கல்வியில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இந்த கடின உழைப்பு உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள். எனவே படிப்புக்கு இடையில் ஓய்வு எடுப்பதுதான் நல்லது. ஏனென்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமும் சீராக இருந்தால்தான் படிப்பில் நீங்கள் தொடர முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் சூரிய பகவானுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பார். உங்களின் பெற்றோர்களின் வியாபாரம் வளர்ச்சி அடையும். உங்கள் தொழிலில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். அவர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். 11ஆம் வீட்டில் இருக்கும் புதன் இருப்பதால் உங்களின் நிதி நிலைமை மேம்படுத்த உதவியாக இருக்கும். ஜூலை மாதம் 7ஆம் தேதி 11வது வீட்டில் சுக்கிரன் நுழைவதால் ஜூலை 16ஆம் தேதி சூரியனும் நுழைகின்றார். உங்களுக்கு வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த முயற்சிப்பார். அதற்கு மேல் உங்கள் ராசிக்கு உள்ள குருவின் அம்சமும் ஆரோக்கியமும் நன்மைகளை தான் அள்ளி வழங்கப் போகின்றது. உங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் திருமண வாழ்க்கை உறவுகள் சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த மாதத்தின் முதல் பாதியில் தங்கள் திருமண வாழ்க்கையில் நிதானத்தை இழப்பீர்கள். இந்த மாதம் திருமண சுகத்தை அனுபவத்தில் சில சிரமங்கள் உருவாகும். உறவு விஷயங்களிலும் சரி குடும்ப விஷயங்களிலும் சரி சங்கட்டமான சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது.
ஒட்டுமொத்தமாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஆனால் வெற்றி பெறுவீர்கள். நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களின் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். நீங்கள் மருத்துவமனை செலவுகள், பயணம் மற்றும் தொழில் நேரத்திற்கான குறிப்பாக இந்த மாதத்தின் இறுதியில் அதிக பணம் செலவாகும். கடன் கூடலாம். முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கையும் அவசியம். வியாபாரம் மற்றும் வெளியூர் பயணங்களால் திடீர் ஆதாயங்களும் உண்டாகும். இந்த மாதத்தில் அரசு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். நிதிநிலையில் ஒரு கலவையான மாதத்தை தான் காணப்போகின்றீர்கள். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களின் உத்தியோக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நல்ல காலகட்டத்தை காணக்கூடும். உத்தியோகத்தில் அதிகாரமும் மற்றும் அங்கீகாரமும் மூலமும் ஆதாயம் கூடும். பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுர்யமான பேசி அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதத்தில் உடல்நல சீராக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதியில் சில இடையூறுகள் மற்றும் தடைகள் ஏற்படும். நீங்கள் போதிய தூக்கத்தை காண முடியும். இம்மாதம் இறுதியில் தூக்கமும் மேம்படும். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் மன அமைதியும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும். சிறிய விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக எலும்புகள் மற்றும் எலும்பு மூட்டுகளில் சில காயங்கள் சந்திப்பீர்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இக்காலத்தில் சில உடல்நல கோளாறுகளை தவிர்க்க மாணவர்களுக்கு கல்வி நன்றாக இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தவும் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் போதுமான தூக்கத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல உதவி பெறலாம். வெளிநாட்டில் கல்வி பெற விசா பெறவும் விரும்புவோர்களுக்கு தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒவ்வொரு புதன்கிழமை ஏரிக்கரையில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 12 தோப்புக்கரணம் போட்டுவிட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும்.